வேண்டும் எங்களுக்கு நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். நாங்கள் கடமைக்கு செல்லும் போது தனிவழி பாதையாகத்தான் செல்கின்றோம். எங்களுடன் குடும்ப உறுப்பினர்கள் ஊதிய வருவதில்லை. நாங்கள் ஒரு சமூகத்தில் அடிமட்டத்திலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால் நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கும் ஒரு குடும்பம் உள்ளது. அதனால் நீங்கள் சமூகத்தில் உங்களுக்காக நாங்கள் வேலை செய்யும் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மன்னார் மாவட்ட குடும்ப நல உத்தியோகஸ்தர்களாகிய நாங்கள் இந்நாளில் மேற்கொண்டுள்ள கவன ஈர்ப்பு முன்னெடுப்பானது எங்களுடைய குடும்ப நல உத்தியோகஸ்தர் ஒருவருக்கு 16/2/2026 அன்று கடமைக்கு செல்லும் நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட அசம்பாவிதம் தொடர்பாக கவன ஈர்ப்பு முன்னெடுக்கப்படுகிறது. அவருக்கு ஏற்பட்ட அசம்பாவிதம் கடமை நேரத்தில் அவரை வழிமறித்து அவருடைய உடைமைகளை அபகரித்து அவரை கொலை செய்யும் அளவுக்கு முயற்சி செய்து அவருக்கு காயங்களை ஏற்படுத்தி அவரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிய நபர்கள் தொடர்பானது. இந்த நபர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. தனி பெண் உத்தியோகஸ்தர்களாக கடமை புரியும் எங்களுக்கு பாதுகாப்பு ஒன்று தேவை. கடமை நேரங்களில் நாங்கள் மிகவும் சவாலான ஏரியாக்களுக்கு செல்ல வேண்டி உள்ளது. அதனால் கடமை நேரங்களில் எங்களுக்கு எங்களுடைய பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக, கடமை நேரங்களில் செல்லும் எங்களுடைய பாதுகாப்பை உத்தரவுப்படுத்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்றும், கடமை நேரத்தில் இச்சகோதரிக்கு ஏற்பட்ட அசம்பாவிதத்துக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து அதற்குரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும், இதன் காரணமாக இனிவரும் காலங்களில் கடமையில் ஈடுபடும் குடும்ப நல பெண் உத்தியோகஸ்தர்களுக்கும் கடமையில் ஈடுபடும் வேறு அரசு பெண் உத்தியோகஸ்தர்களுக்கும் இது தொடர்பாக தங்களுடைய பாதுகாப்பு தொடர்பான எந்த அச்சுறுத்தலும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இக்கவன ஈர்ப்பு முன்னெடுக்கப்படுகிறது. அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். நாங்கள் அனைவரும் சமூக மட்டத்தில் கடமையாற்றும் கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள். எங்களுக்கு பாதுகாப்பு என்பது சமூகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவராலையுமே மேற்கொள்ள வேண்டி உள்ளது. எமது பாதுகாப்பினை யாரும் உறுதி செய்ய இயலாது. ஆனால் நாங்கள் நம்பிக்கையில் மாத்திரமே கடமையினை மேற்கொண்டு வருகின்றோம். இதில் கர்ப்பிணி தாய், குழந்தைகள், பாலூட்டும் தாய் மற்றும் இளவயதினர் என்று பலதரப்பட்டவர்களோடு நாங்கள் உரையாடி அவர்களது வீட்டுக்கு ஒவ்வொரு வீடாக சென்றுதான் நாங்கள் கடமையை மேற்கொண்டு வருகின்றோம். இதற்கு எங்களுக்கு பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. இந்த சம்பவம் நடந்து இன்றைக்கு 4 நாட்கள் ஆகியும் எங்களுக்கு இது தொடர்பான சாதகமான எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நாங்கள் இனிமேலும் கடமைக்கு செல்வது ஒரு கவலையான ஒரு ஆபத்தான இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. சம்பவம் நடந்த எமது சக உத்தியோகத்தருக்கு அச்சுறுத்தலும் ஏற்பட்டுள்ளது. இதனையும் நாங்கள் தெரிவித்துள்ளோம். இது தொடர்பாகவும் எங்களுக்கு சாதகமான பதிலை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். வணக்கம். எங்களுடைய இந்த போராட்டமானது எங்களுடைய சக உத்தியோகத்தருக்கு நடந்த அசம்பாவிதத்திற்கு எதிராகவும் அதற்கு இடையூறாக இருந்தவர்கள் மிக விரைவில் கண்டுபிடிக்கப்படவும் இதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றோம். எல்லா தொழிற்சங்கங்களிலும் இரு பாலாரும் கடமை செய்து வருகின்றார்கள். ஆனால் எங்களுடைய குடும்ப நல உத்தியோகத்தர்களில் நாங்கள் பெண்கள் மட்டுமே உத்தியோகத்தர்களாக கடமையாற்றி வருகின்றோம். அவ்வகையில் எங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பும்
இதற்கு எங்களுடைய வேலைக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் எங்களுடைய வேலையும் வேலை தளங்களும் அமைய வேண்டும் என்று உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி.